2 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திலே பவுல் தன்னுடைய பலவீனத்தை குறித்து மேன்மை பாராட்டுவேன் என்பதாக கூறுகிறார். காரணம், நான் பலவீனனாக இருக்கும் போது பலவீனத்தை குறித்து யாரும் பொதுவாக மேன்மை பாராட்ட மாட்டார்கள். அதுவும் அந்த காலகட்டத்திலே நான் இப்பொழுது பலவீனனாக இருக்கிறேன், நான் கடவுளுடைய ஊழியக்காரன், நான் ஆனால் பலவீனமாக இருக்கிறேன், நான் கடவுளுடைய ஊழியக்காரன் ஆனால் நான் துன்பப்படுகிறேன், நெருக்கப்படுகிறேன் என்றெல்லாம் சொல்ல மாட்டார்கள். காரணம், அது கடவுளுக்கு எதிரான செயலாக பார்க்கப்பட்ட ஒரு நான் பவுல் சொல்லுகிறார், நான் இப்பொழுது கடவுளை பின்பற்றுகிறேன் ஆனால் பலவீனமாக இருக்கிறேன், எனக்கு அதை தாங்குவதற்கான பலன் கடவுளுக்கு எனக்கு தந்திருக்கிறார். ஆகவே என்னுடைய நிந்தையை குறித்து நான் பெருமையாக பேசுவேன், நான் என்னுடைய நெருக்கத்தை குறித்து, துன்பத்தை குறித்து நான் பெருமையாக பேசுவேன், அது எனக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறேன், நான் அதிலே பிரியப்படுகிறேன் என்பதாக சொல்லுகிறார். சொல்லிவிட்டு 11ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், நான் மேன்மை பாராட்டி புத்தியினானேன், நீங்களே இதற்கு என்னை பலவந்தப்படுத்தினீர்கள். நான் மேன்மை பாராட்டி விட்டேன், இது ஒரு புத்தியினமான செயல், நான் என்னை குறித்து பெருமையாக பேசியிருக்கிறேன், இதற்கு நீங்கள் என்னை பலவந்தப்படுத்தினீர்கள், அது ஒரு புத்தியினமான செயலை செய்வதற்கு நீங்கள் என்னை கட்டாயப்படுத்தினீர்கள். இவர்கள் கொரிந்து மக்கள் எப்படி கட்டாயப்படுத்தினார்கள்? காரணம், கள்ள அப்போஸ்தலர்கள், தங்களை அப்போஸ்தலர்கள் என்று சொல்லுகிறவர்கள் வந்து இந்த மக்களிடத்திலே பவுல் எல்லாம் அப்போஸ்தலர் கிடையாது, நாங்கள் தான் உண்மையான ஊழியக்காரர் என்று சொல்லும் போது இந்த ஜனங்கள் பார்த்து கொண்டு அவர்களுக்கு பதில் கொடுக்காமல் இருந்தார்கள், அமைதியாக இருந்தார்கள். ஆகவே பவுல் இப்படி பேச வேண்டி இருக்கிறது. அவர்கள் சரியாக பதில் கொடுத்திருந்தால், இல்லை நீங்கள் கள்ளர்கள் என்று சொல்லி அவர்களை அன்றைக்கே அவர்களுக்கு எதிர்த்து இருந்தால் இன்றைக்கு பவுல் இப்படி பேசி இருக்க வேண்டி இருக்காது. அதைத்தான் பவுல் சொல்கிறார், நீங்கள் தான் என்னை இப்படி இதற்கு நிர்பந்தப்படுத்தினீர்கள். நான் ஒன்றுமில்லை என்றாலும் மகா பிரதான அப்போஸ்தலருக்கும் நான் எவ்வளவும் குறைவானவராய் இராதபடியால் உங்களாலே மெச்சிக்கொள்ளப்பட வேண்டியதாக இருந்தது. இங்கே பவுல் இங்கே மகா பிரதான அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறார் அல்லவா? அதாவது இது உண்மையான அப்போஸ்தலர்களை குறித்து பவுல் இங்கே ஒப்பிட்டு பேசவில்லை. அந்த தங்களே அப்போஸ்தலர் என்று சொல்லிக் கொண்டு கொரிந்து மக்களிடத்திலே வந்தார்கள் அல்லவா, நாங்கள் தான் பெரிய அப்போஸ்தலர்கள் என்று சொல்லி அவர்களை சர்க்காஸ்டிக்காக சொல்லுகிற காரியம். அவர்களுக்கு நான் எந்த அளவுக்கு நான் ஒன்றுமில்லை என்றாலும் மகா பிரதான அப்போஸ்தலருக்கும் நான் எவ்வளவு குறைவானவராய் இராதபடியால் உங்களாலே மெச்சிக்கொள்ளப்பட வேண்டியதாக இருந்ததே. அப்போ நீங்கள் அவர்களை மெச்சிக்கொள்ளுகிறீர்கள் அல்லது அவர்களுக்கு எதிர்த்து நிற்கவில்லை, அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், அவர்களை சகித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அப்படியானால் அவர்களுக்கு என்னது, எந்த அடிப்படையில் அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ அதை காட்டிலும் என்னை நீங்கள் மெச்சிக்கொள்ளப்பட வேண்டியதாக இருந்தது. அவர்களுக்கு எந்த விதத்திலே நான் குறைச்சல் என்கிறது போல இங்கே கேட்கிறார். அப்போஸ்தலனுக்குரிய அடையாளங்கள் உங்களிடத்திலே நடப்பிக்கப்பட்டு விட்டது. நான் அப்போஸ்தலனுக்குரிய அடையாளங்கள் உங்களிடத்திலே நான் அப்போஸ்தலன் என்பதற்கான எல்லாவித அடையாளங்களும் உங்களுக்குள்ளே நடப்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதாக இங்கே பவுல் சொல்லுகிறார். அப்ப அப்போஸ்தலனுக்கு என்று சில அடையாளங்கள் உண்டு, அது அப்போஸ்தலர்களால் மட்டுமே நடப்பிக்க கூடும், அது மற்றவர்களால் நடப்பிக்க முடியாத காரியங்கள், அது அப்போஸ்தலர்களால் இங்கே நடப்பிக்கப்பட்டது. அப்போஸ்தலருக்குரிய அடையாளங்கள், அப்போஸ்தலருக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற சில அடையாளங்கள் உண்டு. அதை குறித்து நாம் வேதத்திலே பார்க்கும்போது அப்போஸ்தல நடவடிக்கைகளே இதை குறித்து நாம் பார்க்க முடியும். இதே இந்த அப்போஸ்தலருக்குரிய அடையாளங்கள் கொடுக்கப்பட்டது என்பதை நாம் அறிய வேண்டும் என்றால் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 43வது வசனத்திலே எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போ பேதுரு இங்கே பிரசங்கம் பண்ணுகிறான். அதாவது அங்கே அப்போ பெந்தெகோஸ்தே நாளிலே நடந்த அந்த சம்பவம், அதை தொடர்ந்து பேதுருடைய மக்களுக்கு ஏற்பட்ட குழப்பம், இதை நீக்கும்படியாக பேதுரு பிரசங்கம் பண்ணுகிறான். நீங்கள் தான் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்தீர்கள் என்று சொல்லி தைரியமாக யூதர்களை பார்த்து பேசுகிறார். நீங்கள் கொலையாளிகள் என்று சொல்லி குற்றம் சாட்டி பேசுகிறார். நாங்கள் சாட்சிகள், இயேசு கிறிஸ்து உயிர் தளர்ந்தார் என்றெல்லாம் பேசுகிறார். அப்போ அவர்கள் கேட்கிறார்கள், நான் இதை என்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் கேட்கிறார்கள். மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஞானஸ்நானம் பெடுங்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார் 38ஆம் வசனத்திலே. அடுத்ததாக அதை தொடர்ந்துதான் சொல்லப்படுகிறது, எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று என்று சொல்லி. ஏன்? அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. அப்போ அற்புதங்கள் அடையாளங்கள் அப்போஸ்தலர்களாலே செய்யப்பட்டது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் பார்க்கும்போது அனனியா சப்பீராள் பேதுருடைய வார்த்தை கேட்டு மடிந்து போகிறார்கள்.
அந்த சம்பவம் நடந்து பின்பதாகவும் எழுதப்படுகிற ஒரு காரியம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்திலே அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள். அதற்கு முந்தைய சபையார் எல்லாரும் இவைகளுக்கு கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அப்போஸ்தலர்களாலே அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யப்பட்டது. அப்போஸ்தலருக்குரிய அடையாளங்கள், பல அடையாளங்கள் அற்புதங்கள் செய்யப்பட்டது. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அறியும்படியாக அற்புதங்கள் செய்யப்பட்டது. அதை நாம் ஏற்று விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காக அவர் செய்த அற்புதங்கள் நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி யோவான் சொல்லுகிறார். யோவான் 20ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம், இது 30-31 வசனங்களில், இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது என்பதாக இங்கு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று சொல்லி விசுவாசிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்தார். அதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல இயேசு கிறிஸ்து அந்த வேலையை, இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை பரப்புகின்ற வேலையை நேரடியாக அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்தார். அப்போஸ்தலர்கள் என்றால் இயேசு கிறிஸ்துவால் நேரடியாக அனுப்பப்பட்டவர்கள் என்று பேர். அப்போ நேரடியாக அனுப்பப்பட்டவர்கள் அப்போஸ்தலர்கள். பவுல் நேரடியாக இல்லை என்று சொல்லலாம். ஆனால் பவுலையும் ஆண்டவரே நேரடியாக அனுப்பினார் என்று சொல்லி பவுலே வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். நான் இந்த சுவிசேஷத்தை மனுஷர் மூலமாக கற்றுக்கொள்ளவில்லை, இயேசு கிறிஸ்துவே எனக்கு நேரடியாக கற்பித்தார் என்பதாக கலாத்தியர் புஸ்தகத்திலே பவுல் எழுதியிருக்கிறது நாம் காண முடியும். இப்போ இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த யூதாஸ் தவிர்த்த 11 பேராக இருந்தாலும் சரி, அதன் பின்பு இயேசு கிறிஸ்து மரித்த பின்பதாக பரப்பத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பதாக வந்த பவுலப்போஸ்தலனாக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து தான் பெற்றுக் கொண்டார்கள், இயேசு கிறிஸ்துவால் தான் அனுப்பப்பட்டார்கள். பவுலப்போஸ்தலன் சொல்லுகிற கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 11-12, சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படியானது அல்ல என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார். அப்போ பவுலப்போஸ்தலன் ஆகட்டும், மற்ற 11 பேராகட்டும், இயேசு கிறிஸ்துவால் தான் அனுப்பப்பட்டார்கள் அப்போஸ்தலராக. அப்படி அனுப்பும் போது இயேசு கிறிஸ்துவால் தான் இவர்கள் அனுப்பப்பட்ட, தேவனால் நேரடியாக அனுப்பப்பட்டவர்கள் இவர்கள் தான் உண்மையிலே அப்போஸ்தலர்கள் என்கிறதை நிரூபிப்பதற்காக அவர்களும் அடையாளங்களும் அற்புதங்களும் செய்தார்கள். எப்படி இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று சொல்லி நிரூபிப்பதற்காக இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்தாரு, இயேசு கிறிஸ்துவ அனுப்பப்பட்டவர்களும் அவர்கள் தேவனால் தான் அனுப்பப்பட்டார்கள், அவர்கள் பொய் சொல்லி வரவில்லை என்பதை நிரூபிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து அவர்களோடாக இருந்து அவர்களை கொண்டு அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. இதை இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுகிறார். சொல்லி அதை நிறைவேற்றுகிறதை குறித்து மார்க்கு புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறதை காண முடியும். மார்க்கு புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனம் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பின்பு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவர் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ அக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று சொல்லிவிட்டு அதோடு நிறுத்தவில்லை. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். இவ்விதமாக கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பரிசில் உட்கார்ந்தார். அவர்கள் சீடர்கள் அல்லது அப்போஸ்தலர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். அப்ப பாருங்கள், அப்போஸ்தலர்களால் நடந்த அடையாளங்களினாலே இதெல்லாம் செய்யப்படும், அடையாளங்கள் செய்யப்படும் என்று சொல்லி 17ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது என்னென்ன அடையாளங்கள் அவனே, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு எதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதிஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள்,
அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? இதை குறித்து 20ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்போஸ்தலர்கள் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். அப்போ அவர்கள் கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். எப்படி? இவர்கள் உண்மையிலே தேவனால் அனுப்பப்பட்டவர்கள் என்பதற்கு அத்தாட்சியாக அவர்களை கொண்டு அடையாளங்கள் செய்யப்பட்டது. அந்த அடையாளங்கள் மூலமாக மக்கள் ஓகே, இவர்கள் உண்மையிலே தேவனால் அனுப்பப்பட்டவர்கள் தான், அப்போ இவர்கள் சொல்லுகிற வசனம் உண்மைதான் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை பற்றிய அந்த சாட்சியை ஏற்றுக்கொள்வதற்கு அது காரணமாயிற்று. அதுதான் அப்போஸ்தலருக்குரிய அடையாளங்கள். அப்ப இந்த அப்போஸ்தலருக்குரிய அடையாளங்கள் என் மூலமாக உங்களிடத்திலே செய்யப்பட்டது என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். அப்போ அப்போஸ்தலருக்கென்று உரிய அடையாளங்கள் அது என் மூலமாக செய்யப்பட்டது. அது எல்லாராலும் செய்ய முடியுமா என்று கேட்டால் இல்லை, அது அப்போஸ்தலருக்குரிய அடையாளங்கள் என்று சொல்லி பவுல் தனியாக சொல்லுகிறார். அப்போ எல்லாரும் அப்போஸ்தலர்களா? அல்ல, 12 பேர் தான் அப்போஸ்தலர்கள். அதை தொடர்ந்து அப்போஸ்தலர்களால் அனுப்பப்பட்டவர், அப்போஸ்தலர்களுடைய அங்கீகாரம் பெற்றவர்கள். அப்போ அவர்களும் என்னது, அப்போஸ்தலர்கள் கூட இருக்கிறபடியால் அவர்களும் என்னது, அதை சில காரியங்களை செய்திருக்கிறார்கள் முதல் நூற்றாண்டிலே. அப்போ அது எதற்காக? வசனத்தை உறுதிப்படுத்தபடியாக. அப்படி அவர்கள் பிரசங்கித்த வசனம் உறுதிப்படுத்தப்பட்டு சபை ஸ்தாபிக்கப்பட்டு அந்த வசனம் தொகுக்கப்பட்டு இன்றைக்கு உறுதியாக எல்லாருடைய கைகளிலும் கிடைத்திருக்கிறது. அப்போ அந்த வசனத்தை உறுதிப்படுத்தி நிறுவுவதற்காகத்தான் அன்றைக்கு அற்புதங்கள் அல்லது அடையாளங்கள் செய்யப்பட்டது. அப்போ அது நிறைவேற்றப்பட்ட பின்பதாக அடுத்து தொடர்ந்து எல்லா காலத்திலும் அப்போஸ்தலர்களும் இல்லை, எல்லா காலத்திலும் இப்படி அடையாளங்கள் செய்யப்படவும் இல்லை. ஆனால் கள்ள அப்போஸ்தலர்கள் கள்ளத்தனங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ பவுல் தெளிவாக சொல்லுகிறார், என் மூலமாக அப்போஸ்தலருக்குரிய அடையாளங்கள் அற்புதங்கள் உங்கள் மத்தியிலே நடப்பிக்கப்பட்டது என்பதாக சொல்லுகிறார். அப்போ இந்த அப்போஸ்தலருக்குரிய அடையாளங்களும் அற்புதங்களும் அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் மூலமாக நடப்பிக்கப்பட்டது. அதன் பின்பதாக இது வேற யாராலும் நடப்பிக்க முடியாதா என்று நீங்கள் கேட்டால், அடையாளங்களும் அற்புதங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிரான சாத்தானால் கூட நடப்பிக்க முடியும் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. அக்கிரமக்காரனுடைய வருகை சகல விதமான வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் இருக்கும் என்று சொல்லி தெசலோனிக்கர் புஸ்தகத்திலே 2 தெசலோனிக்கர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாக சகல வஞ்சகத்தோடும் இருக்கும் என்பதாக இங்கு எழுதப்படும். அப்போ அற்புதங்கள் அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் மூலமாக வசனத்தை உறுதிப்படுத்தும்படியாக செய்யப்பட்டது. ஆனால் இந்த உலகத்தின் முடிவு நாட்களிலே, இந்த உலகம் அழிய போகிற அந்த கடைசி காலகட்டத்திலே சாத்தான் மூலமாகவும் அடையாளங்கள் அற்புதங்கள் செய்யப்படும். அது சகலவித வல்லமையோடு பெரிய பிரமிக்கத்தக்க காரியங்கள் செய்யப்படும். பொய்யான அற்புதங்கள் காண்பிக்கப்படும். அது உண்மையான அற்புதம் அல்ல. அது அற்புதம் என்று சொன்னால் அது உண்மையிலே நடக்கக்கூடிய ஒரு காரியம். இப்போ ஒருத்தர் பிறவி குருடனுக்கு கண் பார்வை கிடைக்கிறது. பவுலும் பேதுருவும் ஆலயத்துக்கு செல்லும் போது பிறவியிலே முடமான ஒருத்தன் நடக்க வைக்கிறது. இது அற்புதங்கள். இப்போ பொய்யான அற்புதங்கள் என்று சொல்லும் போது அந்த நேரத்திலே அது உண்மையான விடுதலை. அதன் பிறகு அவன் நிரந்தரமாக நடந்து கொண்டே தெரியலாம். அப்போ பிறவியிலிருந்து நடக்க முடியாதவன் அற்புதம் நடந்த பின்பதாக நடந்து கொண்டிருப்பான். ஆனால் பொய்யான அற்புதங்கள் என்பது அந்த நேரத்துக்கு அவனை நம்ப வைப்பதற்காக செய்யப்படுகிற வித்தை மாத்திரமே, அது நிரந்தர தீர்வு அல்ல. அப்போ ஆகவேதான் இங்கே பொய்யான அற்புதங்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து கூட சொன்னார், அநேக கள்ள கிறிஸ்துக்கள் எழும்பி தெரிந்து கொள்ள கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் என்று சொல்லி மத்தேயு புஸ்தகத்திலே 24ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே சொல்லியிருக்கு. அப்போ
இது எப்பொழுது நடக்கக்கூடிய ஒரு காரியமாக வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது என்று சொன்னால், உலகத்தின் அழிவு நெருங்கும் போது நடக்கக்கூடிய ஒரு காரியமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பிரமிக்கத்தக்கதாக பிரம்மாண்டமான அற்புதங்கள் அல்லது வல்லமையான அடையாளங்கள் வானத்திலே கூட பெரிய ஒரு மிராக்கிள், நாம் கற்பனைக்கு அப்பாற்பட்ட செயல்களை எல்லாம், வல்லமையான காரியங்களை எல்லாம் செய்யக்கூடும். அப்போ அதற்காக அது அப்போஸ்தலருடைய அடையாளங்களா என்று கேட்டால் அல்ல. அதுவும் வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்குது. அப்போ நாம் எந்த விஷயத்திலும் நாம் ஏமாறக்கூடாது என்பதற்காக வேதாகம் தெளிவாக சொல்லுகிறது. அப்போ முதல் நூற்றாண்டிலே இயேசு அன்றைக்கு பிசாசு அற்புதங்களை இப்படி எல்லாம் செய்தானா என்றால் இல்லை. அன்றைக்கு இயேசு கிறிஸ்து இப்படி அற்புதங்களை செய்வார் என்று சொல்லி எழுதப்பட்டிருந்தது. ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்பட்டது. அப்போ ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்படும் போது இயேசு கிறிஸ்து தான் இப்படி உண்மையிலே அற்புதங்களை செய்யக்கூடியவராக வருவார், மெஸ்ஸியா, அவர்தான் மெஸ்ஸியா என்று சொல்லி கண்டுகொள்ளும்படியாக சொல்லப்பட்டது. அதன்படியே இயேசு கிறிஸ்து செய்தார். அதன் பிறகு இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? தன்னுடைய சீடர்களுக்கு அந்த பொறுப்பை, அதே அதிகாரத்தை கொடுத்தார். அவர்களும் அதே காரியத்தை செய்தார்கள். ஆனால் இப்படி அடுத்ததாக எழுதும் போது, இனி எதிர்காலத்திலே இதே போல அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவர்களையும் அப்போஸ்தலர்கள் என்று ஏற்றுக்கொண்டு விடக் கூடாது என்கிறதற்காக சாத்தானும் அப்படி செய்வான் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. வஞ்சிக்கத்தக்கதாக அவன் பாரி காரியங்களை செய்வான் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அப்போஸ்தலருக்குரிய அடையாளங்கள் என்பது வெறும் அற்புதங்களும் அடையாளங்களும் மட்டுமல்ல. இங்கே பவுல் சொல்லும் போது எல்லாவித பொறுமையோடும் உங்களிடத்திலே நடப்பிக்கப்பட்டதே என்று சொல்லுங்க. கொரிந்தியர் புஸ்தகத்திலே 2 கொரிந்தியர் 12:12 பவுல் சொல்லும் போது அப்போஸ்தலருக்குரிய அடையாளங்கள் எல்லா விதமான பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் உங்களுக்குள்ளே நடப்பிக்கப்பட்டதே. நாம் சாத்தானை குறித்து படிக்கும் போது, சாத்தானும் அவனுடைய வருகை 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்திலே சகலவித வல்லமையோடு, சகலவித அதிசயங்களோடு, சகலவித பொய்யான அற்புதங்களோடு என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அங்கே வல்லமை இருக்கிறது, அதிசயம் இருக்கிறது, அற்புதம் இருக்கிறது. இங்கே அப்போஸ்தலருக்குரிய அடையாளங்களும் என்ன இருக்கிறது? அதிசயம் இருக்கிறது, அற்புதம் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. ஆனால் அங்கேயும் இங்கேயும் ஒரே ஒரு காரியம் முரண்படுகிறது. அங்கே இல்லை, இங்கே இருக்கிறது. எது? அப்போஸ்தலருக்குரிய அடையாளங்களிலே இந்த காரியங்கள் எல்லாம் எல்லாவித பொறுமையோடும் செய்யப்படுகிறது. ஆனால் அங்கே அந்த பொறுமை என்கின்ற காரியம் அங்கே இல்லை. அப்போ அப்போஸ்தலருக்குரிய அடையாளங்கள் எல்லாவித பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமையோடும் உங்களிடத்தில் நடப்பிக்கப்பட்டது. அது என்ன? ஆனால் அங்கு சாத்தானுடைய வருகை, அங்கே பொறுமை என்கின்ற அந்த வார்த்தை அங்கே காணப்பட முடியாது. அது எதற்காக செய்யப்படுகிறது? மக்களை பிரமிக்க பண்ண வேண்டும் என்கிறதற்காக செய்யப்படுகிற காரியம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் கூட 9ஆம் அதிகாரத்திலே, அப்போஸ்தல நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரத்திலே கூட அன்றைக்கு சாத்தானால் பயன்படுத்தப்பட்ட மனிதன் மக்களை பிரமிக்கத்தக்கதாக பல காரியங்களை செய்து கொண்டிருந்தான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, சீமோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாயவித்தைக்காரனாக இருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். அப்போஸ்தலர் 8:11, அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாய வித்தைகளினாலே அவர்களை பிரமிக்க பண்ணினதனால் அவனை மதித்து வந்தார்கள். அப்போ மக்களை பிரமிக்க பண்ணத்தக்கதாக அவர்கள் காரியங்களை செய்வார்கள். அற்புதங்கள் செய்வார்களா என்று கேட்டால் அது பொய்யான அற்புதங்கள் தான். அதாவது அதிசயங்கள் என்பது வேறு. அதிசயங்கள் என்பது மனிதர்களை பிரமிக்க பண்ணத்தக்கது. அற்புதம் என்பது ஒரு மனிதனை, இன்னொரு மனிதனை குணமாக்கும்படியாக, ஒரு மனிதனை விடுவிக்கும்படியாக செய்வது. அப்போ அதிசயங்கள் செய்கிறது என்னது? மோசே காலத்திலே சாத்தான் செய்யக்கூடிய காரியமாக இருந்தது. கோலை கீழே போடும்போது, மோசே கோலை கீழே போடும்போது அதுவும் பாம்பாகிறது. மந்திரவாதிகள் கீழே கோலை போடும்போது அதுவும் பாம்பாக மாறுகிறது. அங்கே அதிசயங்கள் செய்யப்படுகிறது. ஆனால் அற்புதங்கள் நடக்குமா என்று கேட்டால் அல்ல. பொய்யான அற்புதங்கள் வேண்டுமானால் நடக்கலாம். அப்போ இங்கே முக்கியமான ஒரு காரியம், இங்கே அப்போஸ்தலர்களுடைய காரியங்கள் பொறுமையோடு, எல்லாவித பொறுமையோடு செய்யப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. பொறுமை எதனால் வருகிறது? காரணம், அப்போஸ்தலர்கள் அல்லது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவர்கள் மிகுந்த துன்பத்தினோடாக பயணிக்கிறவர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட துன்பத்திலே அவர்களுடைய பொறுமை அங்கே விளங்கக்கூடிய ஒன்றாக காணப்பட்டது.
ஆஹ் அந்த அவர்களுடைய பொறுமை அல்லது ஒரு மன உறுதி அதை தாங்கி கொண்டு அதற்கு எந்தவித என்ன செய்யாமல் அதற்கு எதிராக போரிடாமல் அதற்கு எதிர்த்து நின்று சண்டை செய்யாமல் அதை பொறுத்து போகிறவர்களாக காணப்பட்டார்கள். இது சாத்தானுடைய ஆட்களிடத்தில் இருக்குமா என்று கேட்டால் இருக்காது. அப்போ அப்போஸ்தலருக்குரிய அடையாளங்கள் எல்லாவித பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் உங்களிடத்திலே நடப்பிக்கப்பட்டது என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். அப்போ நான் அப்போஸ்தலன் என்பதற்கான காரியங்களை நான் செய்ய சரியாக நிரூபித்திருக்கிறேன் என்கிறதான் பவுல் சொல்லுகிற காரியம். இது மற்றவர்கள் தங்களை அப்போஸ்தலர்கள் என்று சொல்லுகிறவர்கள் நிரூபிப்பார்களா? இல்லை. அவர்கள் வேண்டுமானால் அதிசயங்கள் செய்யலாம், அல்லது மற்றவர்களை பிரமிக்கத்தக்கதான வேண்டுமானால் காரியங்களை செய்யலாம், பொய்யான அற்புதங்களை கூட செய்யலாம். பொய்யான அற்புதங்கள் என்று சொல்லும் போது இன்றைக்கு கள்ளப்போதர்கள் என்ன செய்கிறார்கள்? தங்கள் கைகளிலே மக்கள் விளை வைக்க வேண்டும் என்பதற்காக மேடைகளை வித்தைகளை காட்டுவார்கள். அது ஒரு செட்டப். ஆனால் அற்புதம் என்று சொல்லும் போது நான் போகும்போது எதேச்சையாக போகும்போது அங்கே மனிதர்கள் மீது கொண்ட பரிவினால் அங்கே செய்யப்படுகிறது அற்புதம். இயேசு கிறிஸ்து மனிதர்களை பார்க்கிறார், அவர்கள் மீது மனதுருகிறார், அவர்களுக்கு அங்கே அற்புதம் செய்கிறார். மனிதர்கள் மீது வருகின்ற பரிவு அங்கே எங்கேயும் என்னது மேடை போட்டு இங்கே வாருங்கள் அற்புதம் செய்யப்படும் என்று சொல்லி தன்னுடைய அற்புதத்தை விளம்பரப்படுத்துவதற்காக, மக்களை பிரமிக்க பண்ணுவதற்காக ஒரு அற்புதத்தை செய்யவில்லை. அப்போஸ்தலர்கள் அப்படி செய்யவில்லை. அவர்கள் எதேச்சையாக போகும்போது அந்த இடங்களிலே அற்புதங்கள் நடக்கக்கூடிய ஒன்றாக காணப்படும். ஆனால் கள்ளப்போதகர்கள் எதற்காக இதை செய்கிறார்கள்? மக்களை பிரமிக்க வைக்க வேண்டும் என்கிறதற்காக மேடை போட்டு இதை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். அடுத்ததாக பவுல் சொல்லுகிற காரியம், நான் உங்களை வருத்தப்படுத்தவில்லை. நான் உங்களை வருத்தப்படுத்தவில்லை. கள்ளப்போதர்கள் என்ன செய்கிறார்கள்? கள்ளப்போஸ்தலர்கள் என்ன செய்வார்கள்? உங்களை வருத்தப்படுத்துவார்கள். ஆனால் நான் உங்களை வருத்தப்படுத்தவில்லை. எனக்கு என்னுடைய தேவைக்காக கொடுங்கள் என்று சொல்லி உங்களை துன்பப்படுத்தவில்லை என்பதாக பவுல் சொல்லுகிறார். பவுல 13ஆம் அதிகாரத்தில் சொல்லுங்க, எதிலே மற்ற சபைகளுக்கு குறைவாக இருந்தீர்கள்? நான் உங்களை வருத்தப்படுத்தாதிருந்ததே உங்களுக்கு குறைவு. இந்த அநியாயத்தை என்னிடத்திலே மன்னியுங்கள். இப்போ பவுல் சொல்லுகிறார், உங்களை மற்ற சபைகளுக்கு எதிலே குறைவாக இருந்தீர்கள்? மற்ற சபைகளுக்கு அதாவது இங்க எதிலே குறைவாக இருந்தீர்கள் சொல்லும் போது எந்த விஷயத்திலே மற்ற சபைகளை காட்டிலும் நீங்கள் குறைவு. அவர்களுக்கு தெரியாத உங்களுக்கு தெரியாத எந்த காரியம் அவர்களுக்கு தெரியும் என்கிறதான் அதே. அதாவது பவுல் கொடுக்கிறார் என்று சொன்னால் எதை கொடுப்பார்? சுவிசேஷத்தை கொடுப்பார், தேவ ரகசியங்களை கொடுக்கக்கூடியவராக இருப்பார். அப்போ எதுல மற்றவர்களுக்கு அதிகமாக கொடுத்து உங்களுக்கு குறைவாக கொடுத்தது உண்டா என்று கேட்டால் அது எந்த அர்த்தத்திலே வரும் என்று சொன்னால், அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு காரியம் உங்களுக்கு சொல்லித் தரவில்லை என்றால் நீங்கள் குறைவு, அந்த அர்த்தத்திலே தானே வரும். அப்போ எதிலே மற்ற சபைகளுக்கு குறைவாக இருந்தீர்கள்? அப்போ எந்த விஷயத்திலே நான் உங்களுக்கு சில குறைவானதை போதித்தேன் என்கிற அர்த்தத்திலே தான் அது புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அப்போ நான் உங்களை வருத்தப்படுத்தாதிருந்ததே உங்களுக்கு குறைவு. காரணம் அதுதான் உங்களுக்கு பிரச்சனையா? உங்களை நான் என்ன செய்யவில்லை, வருத்தப்படுத்தவில்லை. நான் உங்களுக்கு போதித்தேன், ஆனால் பதிலுக்கு என்னது? உங்களிடத்தில இருந்து என்னது? உங்களுடையதை நான் அபகரிக்கவில்லை, உங்களை நான் வருத்தப்படுத்தவில்லை. எனக்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி நான் உங்களிடத்திலிருந்து எதையும் பெற்றுக்கொள்ளவில்லை. அதுதான் என்னது பிரச்சனையா? அதுதான் அநியாயமா? அதை வேண்டுமானால் எனக்கு மன்னியுங்கள் என்பதாக கிண்டலாக சொல்லுகிறார். இதோ உங்களிடத்திற்கு 3ஆம் தர வர ஆயத்தமாக இருக்கிறேன். ஏற்கனவே 2 முறை வந்து விட்டேன், இப்பொழுது 3ஆம் தரம் வருவதற்கும் ஆயத்தமாக இருக்கிறேன். நான் உங்களுடையதல்ல, உங்களையே தேடுகிறேன். நான் உங்களுடைய பொருட்களை தேடவில்லை, நான் உங்களைத்தான் தேடுகிறேன். நீங்கள் தான் எனக்கு வேண்டும். கள்ளப்போஸ்தலர்கள் எதை தேடுவார்கள்? உங்களுடையவைகளை தேடுவார்கள். அவர்களுடைய பிரசங்கமாகட்டும் எல்லாமே உங்களுடையதை மையமாக வைத்திருக்க. நீங்கள் கொடுங்கள், நீங்கள் கொடுத்தால்தான், எனக்கு கொடுத்தால்தான் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதாக இருக்கும். நான் அப்படி ஏதாகலும் பேசினேனா? ஒரு நாளாகலும் உங்களுடைய அபகரித்தேனா? எனக்கு உங்களுடையவைகள் தேவையில்லை, நீங்கள் தான் தேவை. காரணம் என்பதாக போல் சொல்லுங்க. பெற்றாருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றார்களை பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். அப்போ உலக நடைமுறைப்படி பிள்ளைகள் பெற்றோருக்காக சேர்த்து வைக்க மாட்டார்கள், பெற்றோர்கள் தான் பிள்ளைகள் சேர்த்து வைப்பார்கள். அந்த அடிப்படையிலே நான் தான் உங்களுக்காக சேர்த்து வைக்கிற வேண்டும் என்கிற அடிப்படையிலே சொல்லுகிறேன். ஆகவே உங்களிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்ள விரும்பவும் இல்லை. ஆதலால்
நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். நான் உங்களிடத்துல எந்த அளவுக்கு அன்பு காட்டினேனோ அந்த அளவுக்கு நீங்கள் எனக்கு திருப்பி அன்பு செய்யவில்லை என்றாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனாலும் நான் உங்களுடைய ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். அப்போ இங்கேயும் பவுல் என்ன சொல்லுகிறார்? உங்களுடைய ஆத்துமாக்களுக்காக நான் செலவு பண்ணப்பட வேண்டும் என்பதை தான் பவுல் சொல்லுகிறார். பவுல் ஏற்கனவே அப்போஸ்தலர் நடபடிகளிலே கூட ஒரு காரியத்தை சொல்லியிருப்பார். அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு மாதிரியாக காண்பித்தேன் என்று சொல்லும் போது ஒரு காரியத்தை சொல்லுவேன். இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலையும் உங்களுக்கு காண்பித்தேன் என்று சொன்னான். பவுல் போதித்தேன் என்று சொல்லவில்லை, காண்பித்தேன் என்று சொல்லுகிறார். அதாவது பவுல் செய்து காண்பித்தார். எப்படி? தான் போதுகிற இடங்களிலே பிரசங்கம் பண்ணுகிற இடங்களிலிருந்து பணத்தை தான் பெற்றுக்கொள்வது வாங்கிக் கொள்ளவில்லை, மாறாக அவர் கொடுக்கிறவராக இருந்தார். பவுலுக்கே ஒன்றுமில்லை, ஆனால் அவர் வேலை செய்து அவருக்கும் அவருடைய கூட இருக்கிற சம்பாதிக்கிறது. அப்போ அவர் எதை கொடுக்கிறார்? அவரிடத்துல எது இருக்கிறதோ கொடுக்கிறார். அவர் சுவிசேஷம் இருக்கிறது, அதை கொடுக்கிறார், இலவசமாக கொடுக்கிறார். அப்போ அவர் வேலை செய்து பணம் இருந்தால் அதையும் தன்னோடு கூட இருக்கிறவர்களுக்கு கொடுக்கிறார். ஆனால் அவர் சொல்லுகிறார், நான் என்னது உங்கள்ட்ட வாங்குகிறதை விரும்பவில்லை, கொடுக்கிறதே பாக்கியம். வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கிறது தான் பாக்கியம். பாக்கியம் என்றால் ஆசீர்வாதம். வாங்குகிறது மக்களிடத்திலிருந்து வாங்கி உண்பது அல்ல ஆசீர்வாதம், மக்களுக்கு கொடுப்பதுதான் ஆசீர்வாதம் என்பதாக இங்கே சொல்லுகிறார். அதை உங்களுக்கு போதித்தேன் என்பதாக இங்கே சொல்லவில்லை, நான் அப்படி உங்களுக்கு காண்பித்தேன் என்று சொல்லுகிறார். நான் காண்பித்தேன் என்றால் நான் செய்து காண்பித்தேன் என்பதாக சொல்லுகிறார். அப்போ பவுலுடைய வாழ்க்கை இப்படியாக இருந்தது. அப்போ பவுலுடைய வாழ்க்கை மட்டுமல்ல, அப்போஸ்தலர்கள் இப்படித்தான் வாழ்ந்து காண்பித்தார்கள். அப்போ இதை பவுல் ஏன் சொல்லுகிறார் என்று சொன்னால், கள்ள அப்போஸ்தலர்களையும் உண்மையானவர்களையும் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் இந்த கொரிந்து மக்கள் என்கிறதற்காகத்தான் சொல்லுகிறார். அப்போ அப்போஸ்தலருக்குரிய அடையாளங்கள் செய்யப்பட்டது. அப்போ நான் தான் அப்போஸ்தலர், அவர்கள் அப்போஸ்தலர்கள் அல்ல. வாழ்க்கை உங்களுக்கு வருத்தப்படுத்தவில்லை, உங்களுக்காக செலவு பண்ண நீங்கள் என் மேல் அன்பு குறைவாக கூர்ந்தாலும் நான் என்ன செய்வேன்? உங்களுக்காக செலவு பண்ண வேண்டும் என்று நான் விரும்புவேனே தவிர உங்களிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்ப மாட்டேன் என்று சொல்லுகிறார். அப்படியாக இருக்கட்டும், நான் உங்களுக்கு பாரமாக இருக்கவில்லை, ஆனாலும் உபாயம் உள்ளவனாக இருந்து தந்திரத்தினாலே உங்களை பிடித்தேனா. அப்ப பவுல் மீது மற்றவர்கள் என்ன கம்ப்ளைண்ட் வைத்திருக்கிறார்கள்? பவுல் உபாயம் உள்ளவனாக இருந்து தந்திரத்தினாலே இந்த கொரிந்து மக்களை பிடித்திருக்கிறார் என்று சொல்லிதான் அந்த கள்ள அப்போஸ்தலர்கள் பவுல் மீது குற்றம் சாட்டி இருக்கிறார். பவுல் கேட்கிறார், அவர்கள் சொல்லுகிற குற்றச்சாட்டு உண்மையா? நான் தந்திரத்தினாலே உங்களை பிடித்தேனா? உங்களிடத்திலிருந்து எதையாகலும் வாங்கினேனா என்றுதான் பவுல் கேட்கிறார். தீத்து உங்களிடத்திலே நான் உங்களிடத்தில் அனுப்பினவர்கள் எவன் மூலமாவது உங்களிடத்திலே பொழிவை தேடினதுண்டா? தீத்து உங்களிடத்திலே வரும்போது நான் அவனை கேட்டுக்கொண்டு அவனுடனே கூட ஒரு சகோதரனை அனுப்பினேன். தீத்து உங்களிடத்திலே ஏதாகலும் பொழிவை தேடினானா? நாங்கள் ஒரே ஆவியுடையவர்களாய் ஒரே அடிச்சுவடுகள் நடந்தோம் அல்லவா? அப்போ நானும் உங்களிடத்தில் ஏதாகலும் பொழிவை தேடினானா? அல்லது நான் தீத்துவை அனுப்பினேன், தீத்து உங்களிடத்தில் ஏதாகலும் பொழிவை தேடினா? அல்லது நான் அனுப்பின யாராகலும் உங்களிடத்திலே பொழிவை தேடினார்களா என்று சொல்லி பவுல் கேள்வி கேட்கிறார். இந்த கேள்விக்கு எல்லாம் அவர்களால் பதில் சொல்ல முடியாது. அப்போ பொய் குற்றச்சாட்டு, பவுலே எப்படியாகலும் அப்போஸ்தலர் அல்ல என்று சொல்வதன் மூலமாக தங்களுடைய அந்த கள்ளோபதேசத்தை மக்களிடத்தில் திருப்ப வேண்டும் என்கிறதற்காக அப்படிப்பட்ட காரியங்களை கள்ள அப்போஸ்தலர்கள் செய்தார்கள். அப்போ பவுல் நிரூபித்து காண்பிக்கிறார், நான் தான் அப்போஸ்தலன் என்று சொல்லி. நான் அப்போஸ்தலர்களுக்கு அடையாளங்கள் செய்திருக்கிறேன், எல்லாவித பொறுமையோடு நடந்திருக்கிறேன், வாழ்ந்து காண்பித்திருக்கிறேன். நீங்கள் என்னிடத்தில் குறைவாக அன்பு கூர்ந்தாலும் நான் அதிகமாக அன்பு கூர்ந்திருக்கிறேன், உங்களுக்காக செலவு பண்ண விரும்புகிறேன், நான் உங்களிடத்திலிருந்து எந்த வித பொழிவையும் நாடவில்லை என்பதாக சொல்லுகிறார். நாங்கள் யோக்கியர்கள் என்று விளங்கும்படி உங்களிடத்தில் பேசுகிறோம் என்று எண்ணுகிறீர்களோ? தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் பேசுகிறோம். பிரியமானவர்களை, சகலத்தையும் உங்கள் பக்தி விருத்திக்காக செய்கிறோம். அப்போ நாங்க இப்போ எங்களை யோக்கியமானவர்களாக காட்டிக்கொள்வதற்காக பேசுகிறோம் என்று நினைக்கிறீர்களா? இல்லை, கிறிஸ்துவுக்குள்ளாக பேசுகிறோம். நீங்கள் பக்தி விருத்தி அடைய வேண்டும் என்பதற்காக செய்கிறோம். அப்போ எங்கள் மீது ஏதாவது குற்றச்சாட்டு இருப்பதாக நீங்கள் தோன்றினால், அவர்கள் சொல்லுகிற அந்த மாய வலைகுலாக நீங்கள் சிக்கிக்கொண்டு அதை நம்பினால் அது உங்களுடைய பக்தியை கெடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஆகவே உங்கள் பக்தி விருத்திக்காக உண்மையை சொல்லுகிறோம் என்பதாக சொல்லுங்க. ஆகலாம் நான் வந்து உங்களை என் மனதின் படி இருக்கிறவர்களாக காணாமலும் நானும் உங்கள் மனதின் படி இருக்கிறவனாக காணப்படாமல் இருப்போனோ என்றும்
விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், வாக்குவாதங்கள், புறங்கூறுதல், கோட்சொல்லுதல், இருமாப்பு, கலகங்கள் ஆகிய இவைகள் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்குமோ வென்றும் மறுபடியும் நான் வரும்போது என் தேவன் உங்களிடத்திலே என்னை தாழ்த்தும்படிக்கு முன் பாவம் செய்தவர்களாகிய அநேகர் தாங்கள் நடப்பித்த அசுத்தத்தையும் வேசித்தனத்தையும் காம விகாரத்தையும் விட்டு மனம் திரும்பாமல் இருக்கிறதை குறித்து நான் துக்கப்பட வேண்டி இருக்குமோ வென்றும் பயந்திருக்கிறேன் என்பதாக பவுல் சொல்லுகிறார். அப்போ இங்கே பவுல் சொல்லுகிறான், நான் பயப்படுகிறேன். ஏன் பயப்படுகிறேன்? முந்தி சில பாவம் செய்து கொண்டிருந்தார்கள் அல்லவா, காம விகாரத்திலே அது இதுன்னு பல விதமான பாவங்களை செய்து கொண்டிருந்தார்கள். மட்டுமல்ல, கோபங்கள், பொறாமைகள், வாக்குவாதங்கள் இவைகள் எல்லாம் குறைந்து மக்களிடத்திலே காணப்பட்டது. இதை குறித்து பவுல் முதல் நிருபத்திலே பவுல் எழுதியிருக்கிறார். இப்பொழுதும் நீங்கள் உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருப்பீர்களோ? அப்படியானால் நான் உங்களிடத்திலே வரும்போது நான் வெட்கப்பட வேண்டியிருக்கும், நான் உங்களுக்கு முன்பாக தலைகுனிய வேண்டியிருக்கும், அப்படி நடக்குமோ என்று சொல்லி நான் பயந்திருக்கிறேன் என்பதாக இங்கே பவுல் உள்ளது. அப்போ பவுலுடைய அக்கறை பாருங்கள், நீங்கள் தவறு செய்து மாட்டிக்கொண்டால் அந்த இடத்திலே என்னுடைய தலை தேவனுக்கு முன்பாக தலை கவிழ்ந்ததாக காணப்படும். காரணம், நான் இவ்வளவு போதித்தும் மக்கள் மாறவில்லை என்றால், மக்கள் மனம் திரும்பவே என்றால் அது எனக்கு வெட்கம், அது எனக்கு தேவனுக்கு முன்பாக நான் வெட்கப்பட வேண்டியிருக்கும், நான் என்னை தாழ்த்தம்படியாக தலை குனிந்தவனாக நிற்க வேண்டியிருக்கும் என்பதாக இங்கே பவுல் சொல்லுங்க. இதுதான் பவுலுடைய கரிசனை. பவுல் எந்த அடிப்படையில மக்களிடத்திலே கரிசனை கொள்ளுகிறார்? நீங்கள் எனக்கு பணம் கொடுக்கவில்லை, நீங்கள் என்னை தாங்கவில்லை என்கிற அடிப்படையிலே அல்ல, நான் வெட்கப்பட்டு விட்டேன் என்று அல்ல. மாறாக, நீங்கள் முன் செய்த, உங்களிடத்திலே சிலர் முன் தவறு செய்தவர்கள் இருந்தார்கள் அல்லவா, அவர்கள் இப்பொழுதும் மனம் திரும்பவில்லை என்றால் நான் உங்களிடத்திலே வரும்போது தான் தலை குனிய வேண்டியிருக்கும் என்பதாக சொல்லுகிறார். இப்போ இதுதான் உண்மையான அப்போஸ்தலர்களிடத்திலே காணப்படுகிற குணாதிசயத்துக்கும் கள்ள அப்போஸ்தலர்களிடத்திலே காணப்படக்கூடிய மனிதர்களுடைய குணாதிசயத்திற்கும் உள்ள வித்தியாசம். ஆகவே இதை பவுல் தன்னை நியாயப்படுத்தும்படியாக, தன்னை குறித்து சொல்லப்பட்ட தவறான செய்திகளுக்கு பதிலாக இந்த காரியத்தை மக்களிடத்திலே கூறுகிறார்.